பவர் பி கற்றுக்கணும்னு யூடியூப்ல கூகுளில் சர்ச் பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. பவர் பி என்ன, அது ஒரு சாஃப்ட்வேர்ல இல்லை ஒரு டூலா இல்லை ஒரு டெக்னாலஜி? உண்மையாக சொல்லணும், பவர் பி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூலாக கிடையாது, அது ஒரு ஈகோ சிஸ்டம். ஸோ ஈகோ சிஸ்டம் என்னன்றது நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இப்போ நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன், லேப்டாப் வந்து என்னன்னா ஐமேக் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து எனக்கு லேப்டாப் ஷேர் பண்ணணும், நான் ஏர்ட்ராப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஃபைல்ஸ் ஷேர் பண்ணணும், எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் செக்யூராக இருக்கும். இதுவே நான் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணிட்டு லேப்டாப் வந்து ஐமேக் யூஸ் பண்ணால் நான் என்னால் என்ன பண்ண முடியாது, ஃபைல்ஸ் ஷேர் பண்ண முடியாது. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகுனா, எனக்கு ஷேரிங் ஆப்ஷன் வந்து லோவாக இருக்கும், இல்லைனா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுனா, ஈகோ சிஸ்டம்ன்றது ஒன்று கிடையாது. நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற சில இஷ்யூஸ் தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன். எய்தர் நான் என்ன பண்ணேன், மொபைலை சேஞ்சஸ் பண்ணோம், இல்லை லேப்டாப்போ நான் சேஞ்சஸ் பண்ணோம். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்மளுக்கு டேட்டா வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லை நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். இதே மாதிரி என்னன்னா, பவர் பி நம்மளுக்கு பவர் பி ஈகோ சிஸ்டம் புரிஞ்சுக்காம நிறைய பேர் பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. பவர் பி டெஸ்க்டாப்பை மட்டும் லேர்ன் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ண அப்ளை பண்றாங்க. ஆனா இன்டர்வியூ போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, பவர் பி காம்பனன்ட்ஸ் பத்தி சொல்லுங்க ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, இல்லனா பவர் பி ஈகோ சிஸ்டம் பத்தி, அதாவது ஈகோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு क्वेश्चन கேட்டவனே அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குது. என்ன இதெல்லாம் நம்ம படிக்கவில்லை, ஆனா இந்த क्वेश्चनல கேக்குறாங்களேன்றது. அப்பதான் உங்களுக்கு தெரியுது பவர் பின்றது ஒரு டெஸ்க்டாப் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ பவர் பி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூல் கிடையாது, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு வேர்ல்டு. ஸோ கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம். ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு சினிமாவை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஹீரோ இருந்தால் மட்டும் மூவி ஓடுமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல. ஒரு மூவியில் வந்து வில்ல வேணும், காமெடி வேணும், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வேணும், மியூசிக் டைரக்டர் வேணும். அதே மாதிரி பவர் பிக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சுக்காம நம்ம பவர் பியை புரிஞ்சுக்கணும்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இன்டர்வியூ போனால் கூட நம்மளால ஈஸியாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாதிரி. ஃபர்ஸ்ட் வருது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ தான், வேறு யாரோ கிடையாது. பவர் பி டெஸ்க்டாப் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேஸு. டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து க்ளீன் பண்ணி மாடல் கிரியேட் பண்ணி டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா பவர் பி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பவர் பி வந்து நம்ம ஒரு கிச்சன் மாரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். கிச்சனில் நம்ம சாப்பாடு செஞ்சால் மட்டும் போதுமா, அது கஸ்டமர்கிட்ட நம்ம கொண்டு போகணும். கரெக்டுங்களா? அதேமாரி நம்ம பவர் பி டெஸ்க்டாப்பில் வந்து இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு ஒரு கேரக்டர் தேவைப்படுறாங்க. அந்த கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பவர் பி சர்வீஸ். ஸோ இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கிரியேட் பண்ண டேஷ்போர்ட் வந்து நம்ம யாருக்குமே ஷேர் பண்ண முடியாது, நம்ம மட்டும் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கணும். அப்போ பவர் பி சர்வீஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுமா, இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து மேனேஜர்ஸ் பார்க்கலாம், சிஓ பார்க்கலாம், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற என்டையர் எம்ப்ளாயிஸை நம்மளால பார்க்க வைக்க முடியும். ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் ஷேர் பண்ணுறதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் பண்ணுறது, செக்யூரிட்டி பில்ட் பண்ணுறது, கொலாபரேஷன் யார் யார் பார்க்கணும் யார் யார் பார்க்கக்கூடாது, எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பவர் பி சர்வீஸில் தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். இது எல்லாமே இங்கே தான் நம்மளுக்கு ரெடி ஆகும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் பவர் பி டெஸ்க்டாப்னா என்ன, சர்வீஸ்னா என்னன்றது. இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், பவர் பி கற்றுக்கிற எத்தனை பேருக்கு பவர் பி டெஸ்க்டாப் மட்டும் தெரியும்? உண்மையாக சொல்லுங்கள். ஜஸ்ட் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அடுத்த இதில் வந்து உங்களுக்கு எது கிளாரிட்டி வேணுன்றது அப்போ தான் எனக்கு தெரியும், நானும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை நான் ரிலேட்டடாக மேக் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து டெஸ்க்டாப் ஒன்று டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியில் வந்து ஒரு ட்விஸ்ட். ஓகேங்களா? நம்ம கம்பெனியில் வந்து டேட்டா வந்து க்ளவுடில் இல்லை ஆஃபீஸ் சர்வரில் இருக்குது. ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு டேட்டா வச்சு பவர் பியில் லோட் பண்ணுறேன். என்கிட்ட வந்து லோக்கல் என் கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டாவை நான் பவர் பியில் என்னோட லேப்டாப்பில் நான் ஒர்க் பண்ணிட்டேன். இதுவே இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஃபைலை ஷேர் பண்ணணுமான்னு கேட்டால் நம்ம ஷேர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டா வந்து நம்ம க்ளவுடில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுறதுனா, கூகுள் டிரைவில் போகிறது, இல்லை AWS, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது க்ளவுட் சர்வீஸ். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டேட்டா செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஓன்லி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இனிமேல் நம்ம க்ளவுடில் இல்லாத டேட்டாவை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் பி கேட்வே. ஸோ இப்போ சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, இது நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுதா, இந்த பவர் பி கேட்வே நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாரி. யாருக்குமே இந்த பவர் பி கேட்வே பற்றி தெரியவே தெரியாது. ஸோ இது நம்மளுக்கு எந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஒரு ஃபால்னா, நம்ம டேட்டா ரிஃப்ரெஷ் பண்ண முடியாது, இல்லை ஷேர் பண்ண முடியாது, ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து லோக்கலில் இருக்குது என்னோட ஒரு பிரிட்ஜ் மாரி இதை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போனோம். இப்போ இடத்துல எப்படின்னா நம்மளுக்கு ட்ரெயின் ட்ராக் இருக்குது. ஓகேங்களா? ட்ரெயின் ட்ராக் இருக்குது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணோம், ஒன்று சுற்றிட்டு போகணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, சுற்றிட்டு தான் போகணும். அதுவே அந்த இடத்துல பிரிட்ஜ் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா பிரிட்ஜில் ஏறி இறங்கிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணிட்டு எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதேமாரி தான் என் லோக்கலில் இருக்கிற கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டா வந்து என்னோட க்ளவுடுக்கு கொண்டு போனேன். ஏன்னா அது எல்லாருமே பார்க்குறாங்க. அது நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் நான் மட்டும் ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, அவங்களும் ரிஃப்ரெஷ் பண்ணால் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பவர் பி கேட்வே ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஆட்டோமேட்டிக் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது என்னன்னா இந்த பவர் பி கேட்வே தான். கேட்வேன்றது நான் சிம்பிளாக சொன்ன மாரி ஆல்ரெடி லோக்கல் சர்வருக்கும் க்ளவுடுக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மாரி. அதான் நம்ம பிரிட்ஜை கிராஸ் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். இது இதை பற்றி யாருக்குமே தெரியாது. இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க பவர் பி கேட் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்றது. இது என்னன்றது இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு எக்ஸ்பிளேஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள்,
இதை கோ த்ரூ பண்ணி பாருங்க. பவர் பை டெஸ்க்டாப்னா என்னன்னா நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணுறது வந்து பவர் பை டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒருத்தவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அது வந்து நம்ம பவர் பை சர்வரில் நம்ம சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். அதுவே நம்ம இருக்கிற லோக்கலில் இருக்கிற கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த பவர் பை கேட்வே. ஸோ நம்மளுக்கு க்ளவுடில் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இந்த பவர் பை கேட்வே அப்ளிகேஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஓகே, இப்போ சிஓ வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கிறாரு. சடனாக அந்த மீட்டிங்கில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மந்த் சேல்ஸ் எப்படி இருக்குது, இல்லை லாஸ்ட் மந்த் சேல்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா, கம்பேரிசன் கேட்குறாங்க. உடனே அவர் வந்து நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி உட்காந்து பார்க்கணுமான்னு கேட்டால் கிடையாது. பாக்கெட்டில் இருக்கிற மொபைல் ஃபோனை எடுத்து அவர் என்ன பண்ணால் டேஷ்போர்டை பார்க்கலாம். என்ன ப்ரோ பாக்கெட்டில் இருக்கிற மொபைல் ஃபோனில் பார்க்கலாமான்னு கேட்டால் ஆமாம், அஃப்கோர்ஸ். ஏன்னா பவர் பை வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், மொபைலில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிரியேட் பண்ண டேஷ்போர்டு விசுவலைசேஷன் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால பிஸ்னஸ் மீட்டிங் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே எப்பவுமே லேப்டாப் வச்சிருப்பாங்க கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்தோன்னா அவங்க இப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம், அவங்க உட்காந்து அந்த ஃப்ளைட்டில் பார்க்கலாம். எந்த இடத்துல அவங்களுக்கு ஃப்ரீயாக மீட்டிங் அவங்களுக்கு எந்த இடத்துல இம்பார்ட்டண்டாக இருக்குதோ அந்த இடத்துல அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா பவர் பை அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க, பிஸ்னஸ் வந்து நம்ம கையிலே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறப்ப என்னன்னா பவர் பை ரிப்போர்ட் சர்வர். சில கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ப்ரோ க்ளவுடில் வேணா நம்மளுக்கு வந்து டேட்டா செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம க்ளவுடில் யூஸ் பண்ண யாரும் ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே நம்ம கம்பெனி சர்வருக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம ஒரு கம்பெனினா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய பிக் அப்டேட் என்ன வந்திருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் சொல்லுவாங்க. இந்த பேரை நீங்கள் லாஸ்ட் 1.5 to 2 years கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சிம்பிளாக சொல்ல போனால் மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 10 டூல் எதுக்கு, நம்ம ஒரு டூலில் ஒரு இடத்துக்கு பிளாட்ஃபார்மை கனெக்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு, எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்துட்டா என்ன, அதுதான் ஃபேப்ரிக். ஓகேங்களா, இப்போ டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா வேரஸ், டேட்டா சயின்ஸ், ரியல் டைம் அனலிசிஸ், பவர் பை எல்லாமே என்னென்னா ஒரே ரூஃப் கீழே வருது. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஃபியூச்சரில் பவர் பை தெரிஞ்சால் மட்டும் போதும், அது பவர் பை ஈகோ சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல நம்ம டேட்டா எடுக்கிறோம், எப்படி ஒர்க் பண்ணுறோம், அது எங்கே போகுது, என்ன நடக்குதுன்றது எல்லாமே தெரிஞ்சால் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஐடியாவே நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நானும் பவர் பை டேட்டா மட்டும் லேர்ன் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே பவர் பை பற்றி எல்லாமே தெரியும்னு கேட்டால் எதுவுமே தெரியாது. அந்த இன்டர்வியூ பண்ணணும் நம்ம என்ன பண்ணோம், ஃபெயிலியர் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நம்ம கிளியராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். பவர் பை டேட்டா வந்து ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறது டூல் மட்டுமே கிடையாது. அதில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கிளியராக நம்ம இன்டர்வியூவில் ஆன்சர் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். See you in the next video. Tata, bye bye.